ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். கடலப்பருப்பு ஒரு 50 கிராம் போதுமான அளவு தான் இந்த ரெசிபிக்கு. அதை எடுத்து அலம்பிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பீட்ரூட் போட்டு அருமையான ஒரு முட்டை பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பீட்ரூட்டையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த பீட்ரூட்டோட மேல் தோல்களை எல்லாம் நீக்கிட்டு நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை ரொம்ப எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டுட்டு ஊற வச்ச கடலப்பருப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு தூளையும் பயன்படுத்திக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் விட்டு எடுத்துடலாங்க. 2 விசில் வந்தால் போதும். நல்லா குழைய வேகாது, ஓரளவுக்கு நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப குழைய வெந்தால் நல்லா இருக்காது, அதனால் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய தாளிப்புக்கள் பாருங்கள். நல்லா கடாயில் எண்ணெயை வச்சுட்டு கடுகு, கடலப்பருப்பு, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டோம். கூடவே நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்துடலாங்க. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதுமானது. நல்லா வதக்கிடலாம். கூடவே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலேயே வதங்கட்டும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நான் காஞ்ச மிளகாய் பயன்படுத்தலை, நறுக்கின பச்சை மிளகாய், நீல வாக்கில் நறுக்கின பச்சை மிளகாய் பயன்படுத்தின்னு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அந்த பச்சை மிளகாயோட வாசம் நெடி போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு அந்த பச்சை வாசம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். தக்காளி இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை அப்படியே போட்டு தக்காளியோட அந்த பச்சை வாசம் தொக்கு பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருக்கணும். அதாவது தக்காளியோட ஈரத்தன்மையே இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துடணும். ரொம்ப ட்ரையாக வதக்கிடலாம். போட்டு நல்லா ட்ரையாக வதக்கியாச்சு. தக்காளியோட அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் கடலப்பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கல, அதை அப்படியே எடுத்து கொட்டிடலாம். ரொம்ப தண்ணியோடு நமக்கு வேண்டாம், ஏன்னா சுகர் பேஷண்ட் வீட்டில் அதிகமாக இருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் தண்ணியை வடித்து எடுத்துட்டேன். நல்லா பாருங்கள், ரொம்ப ட்ரையாக வதக்கி எடுத்தாச்சு. நல்லா கிண்டி கிளறிட்டு இதில் இருக்கிற ஈரத்தன்மையும் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 5 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றின்ட்டுருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த பொரியல், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகனதும் கூட. அதனால் பாருங்கள், இப்போ நல்லா போட்டு நல்லா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா தீ உரைச்சின்னு கடாய் நல்லா காஞ்சிருக்குன்றதுனால நமக்கு டக்குன்னு அந்த முட்டையோட பச்சை வாசம் தெரியாது, அந்தளவுக்கு நமக்கு இறுக்கம் கிடச்சிரும். பாருங்கள், நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விடும்போது பார்த்திங்கனாக்கா முட்டையோட அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். டேஸ்ட்டு பார்த்துருங்க. நம்ம தக்காளி வதங்கிறதுக்காகவும் காய்க்கு மட்டும்தான் அது பீட்ரூட் வேக வைக்கவும் போட்டிருக்கோம். இப்போ மொத்த பொரியலுக்கும் தேவையான அளவுக்கு டேஸ்ட்டை பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி சால்ட்டு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடும்போது அந்த முட்டையோட பச்சை வாசம் நமக்கு நல்லா தெரியும். அது போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு ட்ரை ஆகிட்டு பொரியல் பக்காவாக கிடைக்கும். பாருங்கள், பொரியல் இப்போ தரமாக நமக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டெல்லாம் பார்த்துச்சு, பக்காவாக இருக்குது. பச்சை மிளகாய் போட்டு நம்ம கம்மன் பண்ணியிருக்கோம். இதுக்கு திருவி எடுத்த தேங்காய், பூ போல் திருவி எடுத்த தேங்காவை ஃபைனலாக, அதாவது முட்டையோட பச்சை வாசமெல்லாம் போயிட்டு பக்காவாக பொரியல் ரெடி ஆகிடுச்சின்னும் போது இந்த திருவி எடுத்த தேங்காயும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விடுவோம். அந்த தேங்காயோட பச்சை வாசம் போகட்டும். அப்படி போட்டு மேலே கீழே கிளறி விட்டுட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி இலைகள் அப்படியே தூவிட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம். அதுக்கப்புறமா பரிமாறுங்க. எந்த ஒரு ரெசிபியையும் செய்து முடித்த உடனே பரிமாறாமல் 10 நிமிஷம் நம்ம அதாவது மூடி போட்டு வச்சிட்டோம்னா அந்த 10 நிமிஷத்தில் குமுங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மசாலாலாம் அதில் ஏறும். அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அருமையான பீட்ரூட்டை முட்டை போட்டு சூப்பராக ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது.
இது வெறுமனே சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது. சப்பாத்தியில் உருட்டி எடுத்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது. சாதம் ரசம் கூடவே இதை வச்சுட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல், முட்டை பொரியல் செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.